ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஜனநாயகன் படத்துல தளபதியோட ஃபேவரட் கேங் இயக்குனர்களான லோகேஷ், அட்லி, நெல்சன்னு இவங்க 3 பேரும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இது ஜஸ்ட் ரூமர்லாம் இல்ல, கன்ஃபார்ம்னே சொல்றாங்க. ஏன்னா ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா சென்னை சத்யபாமா காலேஜ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஷூட்டிங் பார்ட்ஸ்ல இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் 3 இயக்குனர்களையும் பார்த்திருக்காங்க. அண்ட் அவங்க 3 பேருக்கும் என்ன ரோலு, தளபதிக்கு என்ன ரோலு அப்படின்றதையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் அது தேவையில்லாத ஸ்பாயிலரா இருக்கும். சோ அதனால நான் அதை சொல்லல. இவங்க 3 பேரு ஜனநாயகன் படத்துல சின்ன கேமியோ ரோல் பண்றாங்கன்றதையே ரிவீல் பண்ண வேண்டாம்னு தான் பார்த்தேன். பட் ஆல்ரெடி இந்த நியூஸ் வெளியில வந்து பயங்கரமா பரவிட்டு இருக்கு. சோ எப்படியும் இந்த ஒரு அப்டேட் ஸ்ப்ரெட் ஆயிடும், எப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் இந்த 3 இயக்குனர்களும் நடிச்சிருக்கிற சீன் செம்ம ஃபன்னா இருக்க போகுது. அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதுனால 3 பேரும் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணி தளபதியை சென்ட் ஆஃப் பண்றாங்க போல. ஏன்னா 3 இயக்குனர்களுக்குமே தளபதி ஸ்பெஷல், தளபதிக்கும் இந்த 3 இயக்குனர்கள் ஸ்பெஷல். அட்லி இன்னைக்கு ஹிந்திக்கு போயிட்டு ஷாருக் கானை வச்சு இயக்கிறதுக்கெல்லாம் தளபதி தான் முதல் படி. அது அட்லி அவர்களே நிறைய மேடையில சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி லோகேஷ் அவர்களை கைதி படத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் பண்ணி மாஸ்டர் படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அண்ட் நெல்சன் கொடுத்த வாய்ப்பை ஒழுங்கா பயன்படுத்தலைன்னா கூட ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன். அண்ட் பீஸ்ட் படத்தால தான் அதுக்கப்புறம் ஜெயிலர் அமைஞ்சது. லோகேஷ் அவர்கள் வினோத் அவர்களுக்கு ஓரளவுக்கு க்ளோஸ். மாஸ்டர் அண்ட் வலிமை டைம்ல 2 பேரும் மீட் பண்ண போட்டோஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஒரு நட்புலயே வினோத் அவர்கள் இவங்களை இன்வைட் பண்ணியிருப்பாரு கேமியோ ரோலுக்கு. அந்த ஜனநாயகன் படம் கிட்டத்தட்ட சர்க்கார் படத்தோட வைப்ல தான் இருக்கும் போல. அதாவது ஒரு பயங்கரமான பொலிட்டிக்கல் படம்னு தான் சொல்லப்படுது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.